இந்த கோபுரத்தை சுற்றி ராஜேந்திர சோழன் 2 திருச்சுற்றுகளை அமைக்கிறான். முதல் திருச்சுற்று மதில் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப இருக்கிறது. நீங்க சொன்ன 2 அடுக்கு உள்ளது. 2ஆம் திருச்சுற்று மதில இன்னைக்கு அது மேலதான் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை போது பாருங்க, இந்த கோயிலுக்கு பக்கத்துல அதுல ஒரு மதில் இருந்தது. இந்த கோயிலை சுற்றி 2வது ஒரு மதில் இருந்தது. இந்த மதிலே நீங்க பார்க்கின்ற மதில்கள், இங்கு காட்டுகின்ற இந்த கோபுரங்கள்லாம் சிதைக்கப்பட்டாச்சு. முன்னாடி இருக்கிற நீங்க வெறும் தூண் மட்டும் நிற்கும். அதுவும் இந்த திருச்சுற்று மதிலும் முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கு. 1832 வெள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளிடத்து குறுக்கே அணக்கரையில் பாலம் கட்டுறதுக்கும், வெள்ளாற்று குறுக்கே சேத்தியாத்தோப்பில் கதவணைகள், ரெகுலேட்டர்னு சொல்லப்பட கதவணைகள் அமைப்பதற்கும் இந்த கற்களை எடுத்துட்டு போயிடுறாங்க. இது எங்கேயும் கிடைக்காத கற்கள் எங்கேயும் கிடைக்கல. இது 1855 அவங்க மெட்ராஸ் கெசட்ல பதிவு பண்றாங்க. இருந்து எடுத்துட்டு போய் அதை அங்க கட்டுறாங்க. அப்ப இந்த ஊர் மக்கள் போராடுறாங்க. 2 ஆண்டுகள் போராட்டிருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி தான் எடுத்துட்டு போனோம். இதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இதை மறுபடியும் செங்கல்லையே கட்டித்தரோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்தோன்னு அவங்க பதிவு பண்றாங்க. அவங்க ஆவணத்துல பதிவாகுது. அப்படி அவர்களால், வெள்ளையர்களால் இடிக்கப்பட்ட ஒரு சிதைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். சிதைத்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, சிதைச்சுப்பட்டு. அது இல்லாம அவர்கள் காலத்தில் வழிபாடு இல்லை இந்த கோயிலுக்கு. அவர்கள் காலத்தில் இது ஒரு இராணுவ மையமாக, ராணுவ வீரர்கள், படை வீரர்கள் தங்கியிருக்கு பிரிட்டிஷ் காலத்துல. ஆமா, ஒரு கோட்டை பகுதியாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வழிபாடு கிடையாது, கைவிடப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கிறது. அவங்க ரெக்கார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு குவியலாக இடிந்து கிடந்த பாபிலோன் மாதிரி இருக்கிறது அப்படின்னு அவங்க கெசட்லாம் சொல்லுது.